மாய் என்ன சமையல் இன்னைக்கு? கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லை, ஒரே ஒரு டியூப்லைட் எரியுது. கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. இந்த லைட் எரிஞ்சாதான் உனக்கு இது இருக்கும். எனக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியல. வயசாயிடுச்சு இல்லை, கண்ணு தெரியாது. என்ன எனக்கு தான் கண்ணு தெரியாது. லேடிஸ் என்ன வயசு ஆச்சுன்னா கோவம் வந்துருமோ? என்ன சமையல் இன்னைக்கு? சாம்பார். இந்த சாம்பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சுரக்காய், அது என்னது, பீர்க்கங்காய் சாம்பார். அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்காய் கிரேவி தொக்கு. அப்புறம் வந்து அரைக்கீரை கடையை போகிறேன், பொரியல் பண்ண முடியும். இன்னைக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினச்சேன், மறந்துட்டேன். தக்காளி ஒரு பலன்னு பார்த்தேன் நான். இதில் நான் தான் கொஞ்சம் ரோட்டில் போவோம், தக்காளி 2 கிலோ 50 ரூபான்ட்டு அது வாங்கிடுறேன். நான் வாங்கி தக்காளி ஊறுக்காய் போட்டு மிச்சிங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இது என்னது? இனிமேல் தான் பண்ணமெல்லாம் சாப்பாடு. எங்க சாப்பாடு பண்ணு, சாப்பாடு செஞ்சுட்டு ரசம் சாம்பார் செஞ்சுட்டேன். இது எனக்கு பிடிக்கும். கத்திரிக்காய் இது நம்ம குழந்தைகள் தானே போட்டா சுரேஷ் பாபு. சரி பண்ணி முடி. கரண்ட் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல. கிளைமேட் கொஞ்சம் நீ டல்லாக இருக்கு, கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருக்கு. இளநீர் நம்மளை இளநீர் சாப்பிட்டா தலை விண்ணு வலிக்கும், இல்லை லூஸ் மோஷன் ஆகும். சில பேர் சிலது ஒத்துக்கும். மேட்டிக் மேரிக் தாத்தாக்கு மேரிக் தாத்தா दे खारस माय மாம்பழம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதான் 1 கிலோ 100 ரூபா இருந்துச்சு, இப்போ 2 கிலோ 100 ரூபா பழம். ருமானி, இது ருமானியா பங்களாபல்லியா? ருமானி மா பொல்ல கட்டியா ருமானி. ருமானி வாங்கிக்கோ. 2 கிலோ 100 ரூபா. 2 கிலோ 100 ரூபாமா? 2 கிலோ 100 ரூபா. ரொம்ப சப்போறேன். ருமானி